ரொம்ப நாளாவே ஐயா ஸ்டாலின் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கிறத மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு அதுக்கான ஆதாரம் நமக்கு நல்லா சிக்கியிருக்கு. ஆட்சிகளா ஆட்சியானு நேரடியில் ஐயா கேட்ட டவுட்டை பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கு. சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை வழிநடத்தினார். ஆட்சியை தானே ஆட்சிகளை வரும் ஆட்சிகளை வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்துல தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு பாத்தீங்களா, ஆட்சியா ஆட்சிகளா? இப்ப நான் என்ன டயலாக் சொல்லணும்னே டைரக்டர் கிட்ட டயலாக்ல டவுட் கேட்டுட்டு இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். தலைவர்கள் எழுதி வச்சு பேசுறது, குறிப்பு வச்சு பேசுறதெல்லாம் தப்பே இல்லை. பல தலைவர்கள் புள்ளி விவரங்களை எழுதி வச்சு தான் பேசுவாங்க. தப்பாகும் போது பக்கத்துல கேட்டுப்பாங்க, அதெல்லாமே சகஜம்தான். ஆனா ஐயா ஸ்டாலினுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. அது என்னன்னா, ஐயாவோட ஒவ்வொரு ஆசையும் ஸ்கிரிப்டா தான் இருக்கும். அதாவது மொத்தமாவே ஐயா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், அவரோட ஒவ்வொரு அசைவும் யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஐயா உள் மனசுக்குள்ள இருந்து எதையுமே பேசுறது இல்லைங்க. அதனாலதான் ஐயாவுக்கு மக்கள் கஷ்டம் கொஞ்சம் கூட புரியறது இல்ல. இதனாலேயே ஐயா ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்ல. அப்படியே சந்திச்சாலும் 3-4 நிமிஷத்துக்கு மேல பேசுறதே இல்ல. மீறி பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நமக்கு கண்டென்ட் கொடுக்காம போறதே இல்ல. இப்படி அடுத்தவங்க ஆட்டி படைக்கிறதுனாலவோ என்னவோ எதிர்கட்சி தலைவர் இவரை பொம்மை முதல்வர்னு சொல்லுதாருங்க. எப்பா ஏதோ உளறி விட்டாரு, இதெல்லாம் ஒரு செய்தியாப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேர்தல் வருது மக்கா, சினிமா இயக்குனர்களை வச்சு விதவிதமா டயலாக் எழுதி அதை ஐயா ஸ்டாலினை வச்சே பேச வச்சு திமுக கும்பல் நிறைய வீடியோ போட போகுது. அதெல்லாம் அவர் மனசார சொல்லுதாருன்னு நினைச்சு நீங்க ஏமாந்துடக்கூடாது பாருங்க. எல்லாம் ஸ்கிரிப்ட்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த செய்தி. போன தடவை விடியல் விளம்பரத்தை அப்படித்தானே நம்பி ஏமாந்தீங்க, நினைவு இருக்கட்டும் மக்கா.